போட்டி நம்பர் 3க்காக சேபாக் சூப்பர் கில்லிஸ் 4 முறை சாம்பியன்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க நெல்லை ராயல் கிங்ஸ். அவர் பேஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஒரு போடு போட்டிருக்காரு பந்தோட புறமண்டையில சந்தோஷ். இந்த முறை மடக்கி அடிச்சிருக்காரு கேட்ச் அப்படிங்கிற ஒரு கால். அண்ட் அந்த டிராப்ல விழுந்திருக்காரு சந்தோஷ். வெச்சாரு அங்க அதுதான் போட்டிருக்காரு. பட் ரெடியா இருந்தாரு எஸ்ஆர் அத்தீஷ். வாய்ட் தி கிரீஸ். நல்ல பந்து அழகா ஸ்டியர் பண்ணி விட்டுருக்காரு. மடக்கி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் திசையை நோக்கி அஜிதேஷ் குருசாமி. இன்சைட் அவுட். திரும்ப ஒரு பிரமாதமான டிரைவ். 2 ஃபீல்டர்ஸ் கட்டம் கட்டி தூக்கி இருக்காரு அஜிதேஷ். செமையான ஒரு வரவேற்பு. இந்த மாதிரி பேச ஏத்தி போட்டாரு. தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா பிஹைண்ட் ஸ்கொயர் அடிச்சிருக்காரு. செம ஷாட்டுங்க. சூப்பர்பா ஆடி இருக்காரு அத்தீஷ். இந்த முறை இறங்கி வந்திருந்தாலும் இன்னொரு திசையை காட்டுறேன் பாருன்னு கூட வாங்கி இருக்கா. விக்கெட் கீப்பர் நானே எடுத்துக்கிறேன்றாரு. சான்ஸ் இருக்கா? அழகா எடுத்திருக்காப்ல. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பார்ட்னர்ஷிப் உடைச்சாகணும். பெரிய அப்பீல் அண்ட் பட் இது ஸ்கிட் ஆய் அம்பயர்ஸ் கால். மடக்கி அடிச்சிருக்காரு முகிலேஷ். இங்க மிட் விக்கெட் வேடிக்கை பார்க்கலாம். திரும்ப அந்த ஷார்ட் பால் ரித்திக் ஈஸ்வரன். இந்த முறை ஃபுல் ட்ரீட்மெண்ட். ஒரு மேக்ஸிமமோட ஓவரை முடிச்சிருக்காரு. 15 ரன். ஷார்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. பிரமாதமான புல். ரிவர்ஸ் அண்ட் போட்ட போடு சக்க போடு ரித்திக் ஈஸ்வரன். இந்த முறை கன்வென்ஷனல். போன பால நம்பி போட்டாரு. பட் செம்ம கேட்சா கிடைக்கல ரித்திக் ஈஸ்வரனுக்கு. சென்சேஷனல் கேட்ச். சிலம்பரசன் பெருசா பந்து திருப்ப ட்ரை பண்ணல. வரலாம் வரலாம் வா 2வது ரன் அப்படின்னு. அண்ட் அது அபாயகரமா முடிஞ்சிருக்கு. Wickets are broken. I have a decision for you for the big screen. ஏ இன்னொரு ஃபுல் டாஸ் கூட ஏத்தி இருக்காரா? தாண்ட முடியுதா? அழகா. ஆஹா வந்த உடனே நோ லுக் சிக்ஸரா இருக்குமா? அது கிராஸ் பண்ணுச்சுனா இருக்கலாம். இருக்கு. எக்ஸாக்ட்லி. நிக்கா இருக்குன்னு கேக்குறாரு ஜகி. ஐஓபி ரிவ்யூல நியாயம் நிலைநிறுத்தப்பட்டதுன்னு சொல்லணும். கஷ்டப்பட்டு தரமான ஒரு ஷாட். அதுக்கான பலன் 4 ரன்கள். பக்கத்துல வந்து புடிச்சிடுவாங்களோன்னு பார்த்தோம். இல்லை. அப்பா இந்த முறை இருக்கிற மொத்த பவரையும் போட்டார். பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பவுண்டரி வந்திருக்கு. ஆஹா போன ஓவர்ல எங்க முடிச்சாரோ அதே மாதிரி. ஆனா என்ன அதை விட ஒரு 2 ரன் எக்ஸ்ட்ரா கொடுங்க. நிச்சயமா அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. கேட்ச்ன்றது கால் இருக்கு. அழகா நல்ல ஷாட் தாங்க. கனெக்ஷன் ஓரளவுக்கு. ஆஹா கம்மின்னு நினைச்சோம். அதோட பலன் வேற மாதிரி இருக்கே. சொல்லட்டேன் நானு. நிச்சயமா அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்றார். அடேங்கப்பா. நெல்லை ராயல் கிங்ஸ் உண்மையிலேயே பேருக்கு ஏத்த மாதிரி பக்காவா ஆடி இருக்காங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி அடிப்போன்ற மாதிரி ஒரு பவுண்டரி வந்து சேருது இப்போதைக்கு. பெரிய ஷாட்ஸும் எதிர்பார்க்கலாம். பவர் பிளேனா இப்படி இல்லாம எப்படி? தொடர்ச்சியா இந்த மாதிரி ஷாட்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா நம்பிக்கை வருங்க. நிச்சயமாங்க. ஆடடா நல்ல முயற்சி தான். ஆனால் அதையும் தாண்டி 4 ரன்கள். அதாவது சொல்லி வச்சு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது இதுதாங்க. சம பாலுங்க. பந்தோட வேகத்தை சரியா கணிக்க முடியல. ஜெகதீஷாலேயே முடியல அந்த இடத்துல. என்ன சதீஷ் எதுக்கு கொண்டு வந்தாங்களோ வேலையை சிறப்பா முடிச்சிருக்காரு. நல்ல ஸ்லோ பண்ணி போட்டிருக்காரு. வானலாவி போகுது பந்து. வாய்ப்பு. எந்த ஒரு தவறுதலும் இல்ல. மிட் விக்கெட்ல ஆஷிக்கு கல்தா கொடுத்தாச்சு. என்ன சரீஷ் கேப்டன் அன்னைக்கு பார்த்தேன் நானு. ஓ மை காட். எஸ் வெளியே வந்து உழுவுது பால். பேசுங்க நீங்க பேசுங்க ப்ளீஸ். ஓ எஸ் நாட் சிக்ஸ். யப் ஸ்ட்ரைட்டா புடிச்சறாதீங்க ப்ளீஸ். எஸ் போர். இர்ஃபானோட பிரார்த்தனையாக வீண் போகல.
ஓ கடைசி ஷாட் நம்மளுக்கு வருது பால் நேரா அழுத்தி வைக்கிறதுக்கு அழகா வெட்டி விட்டாருங்க. மோகன் பிரசாத் காத்திருந்து சூப்பரா லைனுக்குள்ளார வந்தாரு, வெள்ளாசி எடுத்தாரு. நல்ல பால், மச் பெட்டர். அண்ட் என்ன கேட்ச்! இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் சான்ஸ் ரொம்ப ரொம்ப அரிதா வரும். ரோஹித் ஃபாலோ த்ரூல ராக்கி அட்டாக்ல வந்த உடனே தூக்கி லாங் ஆன் திசையில முகமது அத்னான் கான் திரும்பவும் பந்து வானலாவிற்கு லாங் ஆஃப், எதுவும் செய்ய முடியாது. ஷார்ட் பால், அஸ்வந்த் வல்தப்பா, தேங்க் யூ வெரி மச். வெல் டன், bowler போட்டு முடிக்கிறதுக்குள்ள சொன்னதுக்கு. அண்ட் வெல் டன் அஸ்வந்த் வல்தப்பா. யப்பா செம்ம அடியான ஃபீல்டர் இருக்காரு, நேரா அவர் கைகளுக்கு. அப்பா எக்ஸாக்ட்லி எதுக்காக என்ன சரிஷா உள்ள கொண்டு வந்தாங்களோ அது இங்க நடந்திருக்கு. ஆம் பால் மாதிரி போட்டிருக்காரு, பால் ஸ்கிட் ஆகி உள்ள வந்திருக்கு. கொட கிளம்பி இருக்கு, புடிங்கன்னு தான் சொல்றாங்க. ஃபீல்டர் இருக்காரு, அதுல எந்த பிரச்சனை இல்லாம அழகா புடிச்சிருக்காங்க. முடிய போகுது அந்த இடத்துல. மீண்டும் கொட கிளம்பி இருக்கு, ஃபீல்டர் இருக்காரு. ஆஹா சான்ஸே கொடுக்கல, சச்சினை தேடி பந்து வந்துகிட்டு இருக்குங்க. நெல்லை ராயல் கிங்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை இங்க பதிவு செய்யறாங்க. 50 ரன்கள் வித்தியாசத்துலங்கிறது அவங்களோட ஈக்குவேஷனுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும்.